பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க. அவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க கங்கா? இல்ல 100% பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு வழியா தி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபில்ம் ஆஃப் 2024 கங்குவா அந்த படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இந்த படம் எப்படி இருக்குது, 2000 கோடி அடிக்குமா நம்ம ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி அப்படிங்கிறதான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஓரளவு இது ரோஸ்ட்டாக போடலாம் தான் பார்த்தேன். சரி ஓகே, இது ஒரு டிஸ்கஷனாக மாற்றிடலாம் அப்படின்னா அப்படி பிளேட்டை மாற்றியாச்சு. ஸோ நம்ம 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் கமெண்ட்ஸில். ஸோ வாங்க படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்டிங் ஆரம்பிப்போம். படத்தோட கதையானது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனுக்கு பாஸ்டில் நடந்த மெமரிஸ்லாம் இருக்குது போல். அந்த பையன் இந்த சூர்யாவை தேடி வரான். சூர்யாவுக்கு யாருன்னே தெரில, ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வருதாமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் கதை. என்ன ஒன்றும் இல்லை, மகதீரா படம் அப்புறம் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாத்தையும் கலந்தடிச்சு ஒரு மாதிரி ஒரு காவியத்தை கொடுத்துருக்காரு நம்ம சிவா அவர். சூர்யாவோட கரியரில் ரொம்ப மொக்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரிஞ்சாக இருக்காது. ஏன்னா ஒரு மோசமான படம்னா மாசம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே, எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. ஸோ இந்த மாஸ் படமானது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரிஞ்சாக இருக்காது, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 35 நிமிஷத்தை வெட்டி தூக்கி வீசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் இறுக்கி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம காத்து கருப்புகளே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வரும். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தேட்டரில் உட்காரவே முடியல. இதில் இந்த எவ்வளோ சாங் வர போட்டிருக்காங்க. ஸோ படத்தில் அந்த ஃபஸ்ட்டு 35 நிமிஷத்தில் உட்காரதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் கிடச்சிச்சின்னா அந்த ஒரு பாட்டை சொல்லலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹோல்சமாக இருந்துச்சு. ஹோல்சம்னு நீங்கள் மெங்கினாங்க மாதிரி இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க. ஹோல்சம்ங்கிற கேஸ் கிரிஞ்சு ஃபெஸ்ட்டாக இருக்குது, கிரிஞ்சு ஹோல்சமாக இருக்குது. சூர்யா எப்படி ரைட்டிங்கில் இது கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. அவருடைய இந்த பவுண்டர் ஸ்கிரிப்டில் அப்படி இப்படி இந்த மாதிரி சீன் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் தெரில. அவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது. யோகி பாபு இந்த கோட் படத்தில் கூட 2 சீன் வருவார். 2 ஷார்ட்டாக ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார். ஜம்முன் இருக்கும் படத்தில் அப்படியே உட்காரும். ஆனால் இந்த படத்தில் நம்ம யோகி பாபு ரொம்ப ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு, அது இதுன்னு டைலாக்ல பேசுகிறாரு. ஆனால் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிரிப்பும் வரல, ஒரு சலிப்பை தட்டுச்சு. என்ன நீ வேற இங்கே வந்த அப்படின்ட்டுங்கிற மாதிரி. ஏன்னா யோகி பாபு மொக்க படத்தில் கூட ஓரளவுக்கு ஒரு செகண்டாக சிரிக்க வைப்பார். இந்த படத்தில் அந்த 35 நிமிஷத்தில் இடத்துல கூட நம்ம சிரிக்க வைக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு காண்டாக்குற ஒரு விஷயம். ரெட்டின் கிங்ஸ்லாம் இன்னும் எப்படி நடிக்க வச்சுட்ருக்காங்கன்னு தெரில. அவரும் கத்திட்டு வராரு போகிறாரு. அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இப்போலாம் முடிப்பீங்க அப்படிங்கிற போது டக்குன்னு நீனா வச்சு 1070 அதுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கோலிவுட்டில் இப்படி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸான படம் பார்ப்போமா நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த கங்குவா படத்து மூலிமா பார்த்தாச்சு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, இது ஒரு ட்ரைபல் பீரியட் நடக்கிற படம்னால ஒவ்வொரு சவுண்டாக தாங்க இருக்கும். கத்துன்னு கத்துவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாதான். ஆனால் அவுட்புட்டில் இந்த வால்யூம் அப்படிங்கிற விஷயம் சவுண்டை ஓவராக கூட்டி வச்சுருக்கானுங்க போல. அதனால தான் நம்மளுக்குலாம் காது அப்படியே இறையுது, உட்காந்து ரத்தம்லாம் வருதாமோ. ஸோ யாராவது ஏன்டி டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு போகிறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்கிறாரு நம்ம ப்ரொடியூசர் எல்லா தேட்டருக்கும் வால்யூம் பாயிண்ட்டை 2 பாயிண்ட் குறைச்சி கொடுத்து அவுட்புட்டை கொடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் அந்த படத்தை போடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்துங்க ரிவ்யூஸாக பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ பிளாஸ்ட் ஆகிறது ரிவ்யூஸாக இல்லை ஆடியன்ஸோட இயர்ஸாக அப்படிங்கிறத வர போகிற ரிவ்யூக்குள்ளே நம்ம பார்க்கலாம். நம்ம ஆடியன்ஸ்கிட்ட இருந்த ஃபீட்பேக்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவரோட மியூசிக் அதுவும் இந்த மாதிரி தான். ஸோ காதெல்லாம் இறையுது ஒரு மாதிரி. கையில் கிடைக்கிறன்னு எடுத்து நம்பாலும் போட்டு அவரால் முடிஞ்சது பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் டிஎஸ்பி மியூசிக்னாலே ஒரு இடத்துல கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவனி ஒரு ஸ்டார்ட் பிட் ஒன்று போட்டிருக்காங்க. அதை வச்சு ஒரு கூஸ் பம்ப்ஸ் நடக்குதானா அந்த இடத்துல. ஆனால் போக 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 அதே திருப்பி போட்டதுனால அந்த கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் பண்ண முடியல நம்மளால். என்ன இந்த இதுவா சரி வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஹுக்கும் பாட்டு போட்டுட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தாங்க. அதை இவங்க ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகும். ஸோ பீரியாடிக் போர்ஷனில் ஃபைட் சீன்ஸ்லாம் 10-15 நிமிஷம் இழுத்து எடுத்திருக்காங்க. இது இந்த கோட் படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக கையாளப்பட்டுச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க, சலிப்பு தட்டுது அப்படின்னு. ஸோ இந்த படத்துலையும் அதே நிலமை தான் நடந்திருக்கு.
இந்த பையனுக்கு வந்துட்டு சூப்பர் பவரில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பையன் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த போகிறான் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த பையனை வச்சு தான் எமோஷன் ட்ராக் ஒன்று கன்ஃபார்ம் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ சில இடத்துல ஒர்க் ஆனாலும் பல இடத்துல இது ஒர்க் ஆகாமல் நம்மளுக்கு சீக்கிரம் படத்த முடியுங்கன்னா அப்படிங்கிற நிலைமை தான் கொடுத்துச்சு. இது வந்துட்டு கடைசியாக நம்ம அண்ணாத்த அந்த படத்தில் நடந்த ஒரு சம்பவம் எமோஷன் சீன். அந்த படத்துலையும் இது மாதிரி தான் வந்து போகும். ஆடியன்ஸ் யாருக்குமே கனெக்டும் ஆகலை. படத்தை சீக்கிரம் முடிங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ தொடர்ந்து குறையாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது தவறு. ஆஸ் எ ரிவ்யூவராக பாசிட்டிவ் சைட்ஸை நான் சொல்லி ஆகணும். சூர்யா வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கரியர் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் இந்த படத்தை சொல்லலாம். சூர்யா போட்டிருக்க அடுத்து நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கங்குவாவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. மனுஷன் வந்துட்டு உழைப்பை கொட்டி நடிச்சிருக்காரு. ஆனால் ஃப்ரான்சிஸில் இந்த உழைப்பை வந்துட்டு சிவா இவ்வளோ உழைப்பெல்லாம் போடாதீங்க சார், நீங்களாம் சும்மா வந்தாலே கை தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சூர்யாவை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சுருப்பாங்க போல். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு நடித்தது. சூர்யா சார் பார்க்கும்போது சூர்யா சார் இவ்வளோ கேவலமாக நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷன்லாம் பார்க்கும்போது. அதை மறக்கடிக்கிற மாதிரி கங்குவாவில் ஒரு மெனக்கெட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, மனுஷன் இப்படியெல்லாம் நடிக்கலாமா அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபைட்டு வந்துட்டுலாம் போகுது. ஸோ சொல்லார் படத்தில் மாதிரி இதுலேயும் 4 கிளான்லாம் காட்டுறாங்க. ஸோ வழக்கம் போல் முதல குத்துற மேட்ரு தான். ஒரு பையன் வந்துட்டு எஸ்கேப் ஆனா அவனை சூர்யா வளர்க்குறாரு. அதுதான் வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் போர்ஷனில் ஒரு பையன் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இருக்க 11 மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன், அது இந்த பையன் தான். இந்த பையன் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காப்பாற்ற முடியாது. ஸோ இதில் காப்பாற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதையை வந்துட்டு இவங்க எழுதியிருக்காங்க. இதில் வந்துட்டு வில்லன் வைஸ் ஸ்ட்ராங்காக ஆவிக்கான்னு சொல்ல முடியல. எல்லாருமே ஃபைட்டு தான். ஸோ ட்ரைபல் பற்றி உங்களுக்கே தெரியும். எல்லாம் அடிச்சுக்கிட்டு காட்டு மிராண்டியாக தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, அந்த இடத்துல வந்துட்டு இமோஷன்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது வில்லன் சைடு ஓவராக வந்துட்டு இந்த எமோஷன் ஒர்க் ஆகிடுச்சு வேணுமோ அப்படின்னு தோணுது. ஹீரோ சைட்லேருந்து ஒரு லாஸுமே ஆகலையே. வில்லனை வந்துட்டு வராங்க, அடிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க, அப்படி போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் இந்த பையன் சாகிறது மட்டும்தான் ஒரு மேஜரான ஒரு எமோஷன் எடுத்து நம்ம சிவானா எழுதியிருக்காரு. சிவானே அவர் நினச்சிடாதீங்க, நம்ம சிவா அண்ணா, சிறுத்தை சிவா அண்ணா அவரை நான் சொல்ல வந்தேன். ஸோ கிளானுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை கடைசியில் வந்துட்டு அந்த கிளானில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் கதை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேமியோவில் வருது. அது இந்த படத்தில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீன் வரும், எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குன்னு 0.00000001 அப்படின்னு ஒரு சீன் வரும். அதுதான் வந்துட்டு அந்த கேமியோட ஒரு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி ஆகும். மெய்யழகன் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கார்த்தி சார் இப்படி கதைகள்லாம் கேட்டு நிற்கிறார் பாருங்க. கோலிவுட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார்னு அவரை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வச்சுருக்காரு. நம்ம சிவானை வந்துட்டு அவ்வளோ மேக்கப்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துச்சு. ட்ரைபல்னாலும் மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் தான் நம்மளுடைய ஒரு கருத்து. ஸோ சிவா வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயாக எழுதுனது பார்த்திங்கன்னா ஃபைட் சீன்ஸு தான் நான் நினைக்கிறேன். லோக்கி பார்த்துட்டு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க எல்லா டேரக்டரும். ஃபைட் சீன்ஸை வச்சே கதையை நகர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. மக்களாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில, குறைகள் எடுத்து சொல்லணும். அப்போ நான் அதான் வரப்போகிற படங்கள் இந்த மாதிரி அமையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ டுவார்ட்ஸ் எண்டு வந்துட்டு ஒரு கட் சொல்கிறாங்க. அது என்ன மேட்டர்ன்னு தெரில, இன்டர்கட்டாக அந்த பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு படத்தோட இம்பேக்டை தான் குறைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒன்று பாஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பையனை காப்பாற்ற வர மாட்டார் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரும். அதுக்கப்புறம் பார்ட் 2 இதை பண்ணியது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க இன்டர்கட் சீன்ஸ்லாம் வச்சாங்கன்னா ஸோ பாஸ்ட்டும் ப்ரெசென்ட் பாருங்கள் எப்படி மேட்ச் ஆகுது, ஸோ ஆல்ரெடி நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம சிவா. அதில் வந்துட்டு கோட்டையும் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுவும் கடைசி வந்துட்டு ஃப்ளைட்லாம் எங்கேயோ ஆகாத்தில் பறக்குது. நம்ம சூர்யா வந்துட்டு எதையோ பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு. பார்ட் 2 எடுக்கணும்னு நினச்சிட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா கிரிஞ்சு பெஸ்ட் ஆயிரும் பார்ட் 2 எடுத்தாங்கன்னா. ஏன்னா சிவா வந்துட்டு அவ்வளோ அட்வான்ஸாக இருக்காரா என்னையா எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னும் வந்துட்டு ஒரு அவுடேட்டட் டேரக்டர் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தும் கூட. ஸோ அவரை வந்துட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணணும். ஆனால் இவ்வளோ ரிசர்ச் பண்ணியும் அவருக்கு இந்தளவுக்கு அவுட்புட் எடுக்க முடியுது. ஸோ ஓகே, படம் வந்துட்டு மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இது பிடிக்குதா இல்லையாங்கிறது ஒருத்தவங்க மைண்ட் செட்டை பொறுத்து உங்களுக்கு பிடிக்கவும் செய்யலாம், பிடிக்காமையும் போகலாம். ஸோ ஓகே, அட்லாஸ்ட் நம்ம சூர்யா சார் அவரோட ஹார்ட் ஒர்க்கான எஃபர்ட் வந்துட்டு வீணாக போயிடுச்சு.
கிட்டத்தட்ட 2.8 வருஷம், அதாவது ஒரு 3 வருஷம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. கடைசியாக இதற்கும் துணிந்தவன் அந்த படத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். அதுக்கப்புறம் இந்த கங்குவா. ஸோ மகதீரா படத்துக்காக கமிட் பண்ணி இருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு அயன் வாரணமாயிரம் இந்த 2 படங்களும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட ஸ்க்ரீன்டோட இருந்துச்சுன்னு பண்ணார். அந்த 2 படங்களும் நம்ம சூர்யா சார் கரியர்லேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த 3 வருஷத்தில் கண்டிப்பாக அவருக்கு நிறைய கதை வந்திருக்கும், நிறைய டேரக்டர்ஸும் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. சுதா கோங்கிற மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க. அவங்க கதையெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சூர்யா சார் கேட்டிருக்கலாம். ஆனால் சிவா சாரோட கதையை கேட்டு அவரை ட்ரஸ்ட் பண்ணது எதை வச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியலை. ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் வந்துட்டு இப்படி நாசம் பண்ணி போயிட்டார் சிவா வந்துட்டு. கிட்டத்தட்ட இது நம்மளுக்கு விவேகம் தான் ஞாபகப்படுத்துது. கிட்டத்தட்ட அவர் இதே மாதிரி தான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பொட்டன்ஷியல் போட்டிருப்பார் நம்ம தலை. இது வரைக்கும் அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு யாரும் பார்த்ததில்லை சொன்னாங்க அந்த டைமில் தான். அதுக்கப்புறம் நம்ம கங்குவா படத்தில் நம்ம சூர்யா சார் தான் வந்துட்டு அவரோட ஹார்ட் ஒர்க்லாம் வீணாக போயிடுச்சு. ஸோ சூர்யா சார் இதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகலை, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி படங்கள் மிஸ்டேக்ஸோடு வராமல் கொஞ்சம் கிளாரிட்டியோடு வரும். சரியான படம் பண்ணா மட்டும் அதை ஜெயிக்க வைங்க. தப்பான படம் நான் பண்ணாலும் தப்பான படம் இருந்தா ஜெயிக்க வைக்காதீங்க, ஓட வைக்காதீங்க. அப்பதான் நான் இன்னும் நல்ல படம் கொடுக்க முடியும், இன்னும் பெட்டரான கதையை தேடி ஓட முடியும், இன்னும் நல்ல படம் இன்னும் உயர முடியும், சரியான படம் கொடுக்க முடியும். தயவு செஞ்சு நல்ல படம் பண்ணா மட்டும் அதை ஜெயிக்க வைங்க. ஸோ கங்குவா எனக்காக திங்க் பண்ண கதை தான். ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்கு சார். கங்குவா மாதிரி எனக்கு ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார். அது காட் வில்லிங், காட் ஸ்பீட் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பண்ண ஆசைப்படுறேன் சார். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன். Please share, like, comment and subscribe.